ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் நடந்த தமிழ் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் தான் பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில் ஒரு 45 பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது 46வது பேப்பர். இது வந்து 2022 நடந்த ஒரு தேர்வுக்கான பேப்பர் தான். இதில் 100 முக்கியமான தமிழ் கேள்விகள் கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிரித்தெழுதுக. பொய்யகற்றும். இதை பிரித்தெழுதணும் அப்படின்னா பொய் கூட்டல் அகற்றும். பொய்யகற்றும், பொய் கூட்டல் அகற்றும். செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். செம்மை கூட்டல் தமிழ். சேர்த்தெழுதல். 8 கூட்டல் திசை 8 திசை. 8 கூட்டல் திசை 8 திசை. எண்ணு பெயர்கள்ல 8, 10 இது ரெண்டுல மட்டும்தான் வல்லினம் மிகுன்னு பார்த்தோம். அப்ப 8 கூட்டல் திசை 8 திசை. அருகுற. இது எதிர்சொல் கண்டறி. அருகுற அப்படின்னா அருகில். ஆனா இங்க எதிர்சொல் கேட்குறாங்க. அப்போ தொலைவில். அருகுற எதிர்சொல் தொலைவில். அணுகு அப்படின்றதுக்கான எதிர்சொல் விலகு. அணுகுனா எதிர்சொல் விலகு. அடுத்ததும் பொருந்தாத சொல்லை கண்டறிக. உயர்திணைக்குரியது அல்லாத பால் வகை கண்டறிக அப்படின்னா ஆண் பால், பெண் பால், பலர்பால் இது மூணுமே வந்து உயர்திணை தான். பலவின் பால், ஒன்றன் பால் இது இரண்டும் மட்டும் அக்ரிணைக்குரியது. அக்ரிணையில ஒன்று இருந்தா ஒன்றன் பால், பன்மையா இருந்துச்சு அப்படின்னா பலவின் பால். அப்போ உயர்தனைக்கு உரியது இல்லாதது என்னது? பலவின் பால். பொருந்தாத சொல்லை கண்டறி. கொழுந்து வகை அல்லாதது. கொழுந்து வகை அல்லாதது அப்படின்னு வந்து கீரைத்தண்டு, வேப்பங்கொழுந்து, நெல் துளிர், பனங்குருத்து இதெல்லாமே வந்து அதுல கொழுந்து வகை இருக்கும். ஆனா இது வந்து கீரைத்தண்டு. பின்வருவனவற்றுள் தவறான செய்தியை தரும் தொடர் என்ன? தவறான செய்தியை தரும் தொடர் என்னன்னா 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் வல்லினம் மிகாது கொடுத்துருக்காங்க. வல்லினம் மிகும். 8, 10 அதுல மட்டும்தான் வல்லினமே மிகும். மற்ற அனைத்து எண்களையும் வல்லினம் மிகாது. அரிக்கமேடு அகலாய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தன. சரியானது. புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூலில் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது. அதுவும் சரியானதுதான். சிலப்பதிகாரம், புறப்பொருள் வெண்பாமாலை, கண்ணுடையம்மன் பல்லு இதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கும். பட்டிமண்டபம் பற்றிய குறிப்பு மணிமேகலையில் காணப்படுகிறது. இதுவும் சரியானதுதான். இதுல அரிக்கமேடு அகலாய்வுல வந்து ரோமானிய நாணயங்கள் கிடைக்காது, மண்கலங்கள் தான் கிடைக்கும். ரோமானிய நாணயங்கள் வந்து கோயம்புத்தூர்ல கிடைக்கும். ஆனா புக் பேக்ல பொறுத்த வரைக்கும் இதை சரின்னு தான் கொடுத்துருப்பாங்க. அதனால இங்கேயும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. கூடை முடைந்தான் அதான் சரியானது. கூடை முடைந்தான் அதான் சரியானது. மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. எருது எக்காலமிடம். எருது எக்காலமிடம் தான் சரியான மரபு பிழையற்ற தொடர். மரபு தொடரினை பொருளை கண்டறி. கொடி கட்டி பறத்தல் அப்படின்னு என்னன்னா கொடியை கட்டி பறக்கிறது கிடையாது, புகழ்பெற்று விளங்குதல். கொடிகட்டி பறத்தல் அப்படின்னா புகழ்பெற்று விளங்குதல் தான் கொடிகட்டி பறக்கிறது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். கான்டினென்ட் அப்படின்னு என்னன்னா கண்டம். கான்டினென்ட் கண்டம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல். கான்வர்சேஷன்னா உரையாடல். டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா எழுத்திலக்கணம். ஆர்த்தோகிராஃபி எழுத்திலக்கணம். பிறமொழி சொற்கள் கலவாத தொடர் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்ல பாருங்க, கம்ப்யூட்டர் அப்படின்னு பிறமொழி சொல் கலந்துருக்கு. அடுத்து அனுபவமே சிறந்த ஆசான், அனுபவம் அது வந்து கலந்துருக்கு. அது வந்து தமிழ் கிடையாது. எவ்வகையான செயற்கைகளையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது. அப்போ பிறமொழி சொல் கலவாத தொடர் என்னன்னா கல்யாணம் என்பது 1000 களத்து பெயர். அது மட்டும்தான் பிறமொழி சொற்கள் கலவாத தொடர். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். உடலின் உறுப்பு இதில் இருக்கக்கூடியதுல தலை, அது மட்டும்தான் சரியானது. அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருள் எழுதல். அறிவு பகுதி அதெல்லாம் என்னன்னா கலை, அதை தான் அறிவு பகுதின்னு சொல்லுவோம். கலை அதான் அறிவு பகுதி. ஒரு பொருள் தரும் பல சொல். ஈ என்பதன் தவறான பொருள் என்னன்னா அணிகலன் மட்டும்தான் தவறானது. உயிரெழுத்து. ஈ வந்து ஒரு உயிரெழுத்து, அது ஒரு வகை பறவை. பகிர்ந்து கொடு, ஈதல், பகிர்ந்து கொடு. அப்போ அணிகலன் மட்டும்தான் தவறானது. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வடு, மூசு, குறும்பை, கச்சல் ஆகிய சொற்கள் எதை குறிக்கும் அப்படின்னா பிஞ்சு வகைகளை குறிக்கும். பிஞ்சு வகைகளை குறிக்கக்கூடியதான் வடு, மூசு, குறும்பை, கச்சல் எல்லாமே. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வயல் அப்படின்னா பலனம், செய். வயலுக்கு இன்னொரு பேர் பலனம், இன்னொன்று செய். கழனி அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்கு. கேட்டான் என்ற சொல்லின் வேர் சொல் என்னன்னா கேள். வேர் சொல் கட்டளை சொல்லா இருக்கணும், கேள் அதுதான் சரியானது. அடுத்து வேர் சொல்லின் தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க. பாடு அப்படின்றது ஒரு வேர் சொல். இதுக்கான தொழிற்பெயர் பாடுதல். பாடுதல் அப்படின்றதுதான் தொழிற்பெயர்.
பார் அப்படின்ற வேர் சொல்லின் பெயரச்ச வடிவம் கேட்குறாங்க. பார்னா பார்த்த, அதான் பெயரச்சம். பார்த்து வினையச்சம், பார்த்தான் வினைமுற்று, பார்த்த அதான் பெயரச்சம். அடுத்து வேர் சொல்லின் தொழிற்பெயர் காண்க. படி அப்படின்றதுக்கான தொழிற்பெயர் படித்தல். தொழிற்பெயர்னா படித்தல். அல் அப்படின்ற தொழிற்பெயர் விகுதி முடியுது இல்லையா, அப்போ அது படித்தல். அடுத்து மைக்ரேஷன் அப்படின்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன அப்படின்னா நகர்தல். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. நா, நை, நோ, நோ. நாக்கு, நைடதம், நொய்யல், நோம்பு. அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்ய சொல்லியிருக்காங்க. சா, சு, சை, சோ. சாந்தம், சுரும்பு, சைலம், சோலை. அடுத்த சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க. ஆடுபவரின் கரகச்செம்பின் தலையில் நன்கு படியும்படி உட்புறமாக தட்டி அடிப்பாகத்தை செய்கின்றன. இது வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. கரகச்செம்பின் அடிப்பாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி செய்கின்றனர். இதுதான் சரியான ஒழுங்குமுறை. அடுத்த சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆட்சிக்கு அரசனின் அறம் கூறும் துணை புரிந்தன அறநெறி மன்றங்கள். இதை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன. இதுதான் சரியான ஒழுங்குமுறை. அடுத்த சொற்களை ஒழுங்குபடுத்துக. என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையில் இருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறது. என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறது. இதுதான் சரியான ஒழுங்குமுறை. அடுத்து விடை வகைகள். பள்ளிக்கூடம் எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது வந்து சுட்டு விடை. இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி சுட்டி காட்டினாங்க அப்படின்னா அது சுட்டு விடை. விடை 8 வகைப்படும். அதுல ஒன்று சுட்டு விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் சொல்றது இனமொழி விடை. ஆட தெரியுமானா எனக்கு பாட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இனமான வேறொன்னு சொல்றதுக்கு பேரு இனமொழி விடை. காமராஜர் நகர் எங்கே இருக்கிறது என்ற வினாவிற்கு இந்த வழியாக செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நேரடியான பதில் சொன்னாங்கன்னா சுட்டு விடை. விடைக்கேற்ற வினா. பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் இலா. இதுக்கான கேள்வி என்னன்னா பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது? பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது? அடுத்து விடைக்கேற்ற வினா. பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றாள்? பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றால் தான் சரியானது. சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை ஆகிய 3 விடைகளை எவ்வாறு அழைப்பர் அப்படின்னா வெளிப்படை விடைகள். வெளிப்படை விடைகள். விடை 8ல முதல்ல இருக்கக்கூடிய சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை இது 3 வந்து வெளிப்படை விடைகள். செய்வினை, செயற்பாட்டு வினை, வாக்கியம் கண்டறிக. குமரன் ஓவியம் வரைந்தான். இது வந்து செய்வினை. ஓவியம் குமரனால் வரையப்பட்டதுன்னு கொடுத்தாங்கன்னா செயற்பாட்டு வினை. இது செய்வினை. பிறவினை சொற்றொடரை கண்டறிக. கபிலனை திருத்தச் செய்தான். திருந்தினான் வந்துச்சுன்னா தன்வினை. திருத்தச் செய்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பிறவினை. வாக்கிய அமைப்பினை கண்டறிக. தமிழ் பற்று தமிழ் அறிஞர்களால் வளர்க்கப்பட்டது. அப்போது செயற்பாட்டு வினை. செயற்பாட்டு வினை. இடி விழுந்த மரம் போல. இந்த ஊமை கூறக்கூடிய பொருள் என்னன்னா துன்பம். இடி விழுந்த மரம் போல அப்படின்னா துன்பம். எம்பலம் என்பது சின்னம். எம்பலம் அப்படின்னு அழைக்கப்படுறது சின்னம். டெரிட்டரி அப்படின்றதுக்கான தமிழ் சொல் நிலப்பகுதி. டெரிட்டரி நிலப்பகுதி. அலுவல் சார்ந்த கலை சொல். இதுல சரியானது என்னன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படின்னா காணொலி கூட்டம். வீடியோ கான்ஃபரன்ஸ் தான் காணொலி கூட்டம். விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன்னு மறுச்சு சொன்னாங்க அப்படின்னா மறைவிடை. போக மாட்டேன்னு சொல்றது மறைவிடை. நீயே போன்னு சொன்னாங்கன்னா ஏவல் விடை. போவேன்னு சொன்னா நேர்விடை. போகாமல் இருப்பேனோ அப்படி சொன்னா வினா எதிர் வினாவுதல் விடை. திருமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல். பிளாக் போர்டு அப்படின்னா கரும்பலகை. பிளாக் போர்டு அப்படின்னா கரும்பலகை. இதில் தவறான இணை கேட்குறாங்க. ரிப்பீட் அப்படின்னா மிகுதியாக, அது மட்டும் தவறானது. கோல்டு பிஸ்கட்னா தங்க கட்டி. ஈக்குவலாகனா சமமாக. யூஸ்னா பயன்படுத்துறது. ரிப்பீட் மிகுதியாக, அது மட்டும் தவறானது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம். அடல்ட்ரேஷன் கலப்படம். தவறான ஊர் பேரின் மரபு. மயிலை மயிலாடுதுறை, அது தவறானது. தஞ்சைனா தஞ்சாவூர், நெல்லை திருநெல்வேலி, புதுவைனா புதுக்கோட்டை. மயிலைனா மயிலாப்பூர், மயிலாடுதுறை இல்லை மயிலாப்பூர். மரபு சொல் சரியான இணைகளை கண்டறிக. சைதைனா சைதாப்பேட்டை, சரியானது. மயிலைனா மயிலாப்பூர், அது சரியானது. நெல்லைனா திருநெல்வேலி, சரியானது. கும்பை கும்பகோணம் வராது. குடந்தைனா கும்பகோணம். அப்போ 1, 3, 4 சரியானது. மரபு சொல் சரியாக பொறுத்துக. சைதை சைதாப்பேட்டை, புதுகை புதுக்கோட்டை, புதுவை புதுச்சேரி, நாகை நாகப்பட்டினம். அடுத்து நிறுத்தற்குறி எது சரியானது கேட்குறாங்க. கூட்டத்தின் தலைவர்
இரட்டை மேற்கோள் கொடுத்துருக்காங்க, உனக்கு குறிப்பிட்டு காட்டணும் அப்படின்னா, சக்தி அவர்கள் இப்போது தலைப்பில்லை அப்படின்றத, அதாவது ஒரு மேற்கோள் காட்டுறதுக்குள்ள நம்ம இன்னொரு ஒரு சொற்றொடர் மேற்கோள் காட்டணும், ஒற்றை மேற்கோள் இடணும் எனும் தலைப்பில் பேசுவார், இரட்டை மேற்கோள் கொடுத்து அறிவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. அங்க முற்றுப்புள்ளி வரும். சரியான நிறுத்தற்குறிகளுடன் நம்ம இந்த வாக்கியம், வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். அப்ப அரைப்புள்ளி கொடுத்துருக்காங்க. மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர, சோழ, பாண்டியர் இந்த மாதிரி தொகை சொற்கள்ல கம்மா போடணும் என்று பொதுவாக பாடுகிறது. அடுத்து சரியான நிறுத்தற்குறியுடைய வாக்கியம், நல்லவை வெல்லும் அரைப்புள்ளி, தீயவை தோற்கும் முற்றுப்புள்ளி. அடுத்து பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. பின்வருவனவற்றில் எழுத்து வழக்கில் அமைந்த சொல் என்ன அப்படின்னா சொல். சொல்லு, சொல்லுக்கின்னு, சொல்றா, இது எல்லாமே வந்து பேச்சு வழக்கு. ஆனா இங்க கேட்டிருக்கிறது எழுத்து வழக்கு கேட்குறாங்க, சொல். அடுத்து பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. பின்வருவனவற்றில் எழுத்து வழக்குல இருக்கிறது என்ன அப்படின்னா செல்க, வருக, படித்தான் எல்லாமே எழுத்து வழக்கு தானே. அமையாதது குந்திக்க அப்படின்றது மட்டும்தான் எழுத்து வழக்குல இல்லாம இருக்கு, பேச்சு வழக்குல இருக்கு. சரியான எழுத்து வழக்கு தொடர், நேற்று நீ வந்தாயா, இதுதான் சரியான எழுத்து வழக்கு. நேற்று நீ வந்தியா, வருவானா, வருவாயா, இதெல்லாம் வந்து பேச்சு வழக்கு. இங்க கேட்கறது எழுத்து வழக்கு கேட்டுக்கிறனால வந்தாயா. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு, சிங்கம், இது வந்து சிங்க குருளை, சிங்கம்னா குருளை. அடுத்த சொற்களை இணைத்து புதிய சொல், பசு, பசுங்கன்று, பசுங்கன்று. சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. சுவர், இதுக்கான சரியான சொல் என்னன்னா சுவர் எழுப்புறது, சுவர் எழுப்பினான், சுவர் கட்டினான், சுவர் உண்டாக்கினான்லாம் சொல்லக்கூடாது, சுவர் எழுப்பினான். பொருத்தமான காலம், கவிதை இயற்றினான், இது வந்து இறந்த காலம், இதுதான் இயற்றினாள், அப்போ இயற்றப்பட்டது ஆல்ரெடி, அப்போ இறந்த காலம். வந்தேன் அப்படின்னா இறந்த காலம், எதிர் கொடுத்துருக்காங்க தவறு. பேசுவேன்றது எதிர்காலம், நிகழ்காலம் கொடுத்துருக்காங்க தவறு. பெய்தது இறந்த காலம், எதிர்காலம் கொடுத்துருக்காங்க தவறு. அப்போ பி மட்டும்தான் சரியானது. நிகழ்காலத்தை குறிப்பது, நடக்கிறது, கிருகின்று ஆனின்று, இதுதான் வந்து நிகழ்காலம், அப்போ நடக்கிறது நிகழ்காலம். பொருத்தமான காலம், சிரி என்ற வேறு சொல்லின் எதிர்காலம் என்னன்னா சிரிப்பால், சிரிப்பால் அப்படின்றது தான் எதிர்காலம். சரியான வினா சொல், நெல்லையப்பர் கோவில் டேஸ் உள்ளது அப்படின்னா எங்கு உள்ளது, நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளதுதான் சரியானது. அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார், அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார் என்றதான் சரியான வினா. முனைப்படியார். தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை யாவை, தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை யாவை தான் சரியானது. மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார், ஆகையால் அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதை மிகவும் விரும்பினார்கள், ஆகையால் அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதை மிகவும் விரும்பினார்கள். சரியான இணைப்பு சொல், மாபெரும் புத்தக கண்காட்சி காமராஜர் அரங்கில் நடைபெறுகிறது. புத்தக கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது, எங்கு நடைபெறுகிறது. அடுத்து இணைப்பு சொல் தான் கேட்டிருக்காங்க. இந்த இணைப்பு சொல் எல்லாமே புக் பேக்ல இருக்கு. பண்பினால் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று, அப்போ தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும். நற்பண்பு அல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் யாருக்கும் பயனின்றி அழியும், தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும். அதுபோல நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அழியும், அதுபோல அப்படின்றதான் சரியானது. எடுத்துக்காட்டு ஊமேனி. இவற்றில் எது சரியானது, இருபொருள். ஆக்குதல், ஆக்குதல் அப்படின்றதுக்கான இருபொருள் என்னன்னா செய்தல், சமைத்தல், செய்தல், சமைத்தல். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க, மதலை, வானமூன்றிய மதலை போல, வானமூன்றிய மதலை போல கலங்கரை விளக்கத்துல சொல்லுவாங்க, அப்போ மதலை தான் சரியானது. அடுத்த அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க, மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான், ஒருமைனா தனது, பன்மைனா தமது அப்படின்னு வரும், அப்போ மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான். சால, உரு, தவ, நனி, கூர், களி ஆகிய 6 சொற்களும் ஒரே பொருளை தரும். என்னன்னா மிகுதி, சால சிறந்தது, உரு பயன், தவச்சிறிது. அப்போ இந்த மாதிரி இது எல்லாமே வந்து மிகுதி அப்படின்ற ஒரே பொருளை தான் தரும். உயர்ந்து ஓங்குமலை, இத்தொடர்ல ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் என்னன்னா உயர்ந்து ஓங்கு, உயர்ந்து ஓங்கு, உயர் ஓங்கு. நகை எனும் சொல் தரும் இரு பொருள், சிரிப்பும் அணிகலனும், சிரிப்பும் அணிகலனும். குரில் நெடில் பொருள் வேறுபாடு இருந்து சரியான விடையை தேர்வு செய்க. பாரி வள்ளல், பரி குதிரை, பாரி வள்ளல், பரி குதிரை. கூற்று, மாலுமிகள் கோள்களின் நிலையை வைத்து புயல், மழை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பல்களை செலுத்தினர் மாலுமிகள். காரணம், மாலுமிகளின் அனுபவ அறிவு கப்பல்களை செலுத்த உதவுகிறது. அப்போ கூற்று சரி. காரணம்,
தவறுன்னு கொடுத்துருக்காங்க. கலைசொல் தருக. கோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து. கோமோகிராஃப் ஒப்பெழுத்து. காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா விண்வெளி கதிர்கள். விண்வெளி கதிர்கள் இல்லைன்னா அண்ட கதிர்கள்னு வரும். ரெண்டுமே சரியானதான் காஸ்மிக் ரேஸ். கலைசொல். நூல் அப்படின்னா த்ரெட்டு. நூல்னா த்ரெட்டு. யாண்டு அப்படின்னா எங்கே. யாண்டு அப்படின்றதுனா பொருள்னா எங்கே, பொருத்தமான பொருள். ஈன்று அப்படின்னா பெற்று. ஈன்று பெற்று. கொம்புனா கிளை. அதிமதுரம்னா மிகுந்த சுவை. குரங்குனா கவி. குரங்குனா கவி. தகுந்த சொல் தேர்ந்தெழுதுக. வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் நுகர்வோர். வீட்டு பயன்பாட்டுக்காக பொருளை வாங்குபவர் என்னன்னா நுகர்வோர். அடுத்து பின்வரவற்றை பொருத்தி விடை தருக. ஆ அப்படின்னா நிறை. ஆநிறை. ஆ நிறை. ஆடு மந்தை. ஆட்டு மந்தை. ஒளி கற்றை. ஒளிக்கற்றை. கற்குவியல். கற்குவியல். கூட்டப்பெயர்கள். கட்டளை தொடரை கண்டறிக. பூக்களை பறிக்காதீர். பூக்களை பறிக்காதீர். இதுதான் கட்டளை தொடர். இந்த வரிகளில் உள்ள பொருள்கோள். ஆழத்து மேல குவளை குளத்துல வாளின் நெடிய குரங்கு. கொண்டு குட்டு பொருள்கோள். ஆழத்து மேல குவளை இருக்காது, குரங்கு தான் இருக்கும். குளத்துல இருக்காது. அப்போ குளத்துல தான் குவளை பூ இருக்கும். அப்போ மாற்றி கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிறது மேலே, மேலே இருக்கிறது கீழே. அப்போ படித்து பார்த்து மொத்தமாக பொருளை நம்ம மாற்றி படிக்கணும். அப்போ கொண்டு கூட்டு பொருட்கள். பொருட்கள் மொத்தம் 8 வகைப்படும். விருந்தினரின் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல. இந்த விருந்தை பற்றி கூறும் நூல் கலிங்கத்து பரணி. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல. கலிங்கத்து பரணி. அடுத்து ஒரு ஓர். ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குலம் இருந்தது. உயிருக்கு முன்னாடி ஓர், உயிர்மைக்கு முன்னாடி ஒரு. அடுத்து நம் தமிழ் மக்கள் அருமருந்தன அருந்தும் உணவே அறிந்தவர். இது சரியான சொற்றொடர். நம் தமிழ் மக்கள் அருமருந்தன அருந்தும் உணவே அறிந்தவர். பிழையை திருத்தி எழுதுக. ஒரு புத்தகம். உயிர்மைக்கு முன்னாடி ஒரு தானே வரணும். அப்போ ஒரு புத்தகம் தான் சரியானது. சொல் பொருள். வாரணம் அப்படின்னா என்ன? யானை. வாரணம்னா யானை. சூரன் அப்படின்னா வீரன். சூரன்னா வீரன். பரினா குதிரை. கமுகுனா பாக்கு. பரினா குதிரை. கமுகம்னா பாக்கு. அடுத்து சரியான சொல்லையும் பொருளையும் தேர்ந்தெடு. அல்லல்னா சேரு. அல்லல் சேரு, அதான் சரியானது. வறுக்கைனா பலாப்பழம். அங்கே இருக்கை கொடுத்துருக்காங்க, தவறு. வறுக்கை பலாப்பழம். புல்லுன்னா என்னன்னா பறவை. புல்லுனா பறவை. மடிவுனா சோம்பல். அப்போ 3மே தவறு. அல்லல் சேரு மட்டும்தான் சரியானது. கழனி வயல். கழனி வயல். சமர்னா போர். களம்னா கப்பல். ஆலினா கடல். கழனி வயல். சமர் போர். களம் கப்பல். ஆலி கடல். அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். ஈஸ்மன் என்பவர் படச்சொல் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார். ஈஸ்மன் என்பவர் படச்சொல் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார். ஒருமை பன்மை. மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. காட்டு விலங்குகள் யாவும் வரத் தொடங்கின. அதாவது அக்ரிணி பன்மையா வந்துச்சுனாலே வந்தன, ஆடின, சென்றன இப்படின்றது தான் வரும். அடுத்து பாருங்க. முத்துராமலிங்கர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினர். மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர். அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. மேலும் வாய்ப்புட்டு சட்டம் மூலம் மேடைகளில் இந்திய அரசை பேசக்கூடாது அப்படின்ற அவருக்கு தடை விதித்தது. வட இந்தியாவில் வாய்ப்புட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பாலகங்காதர திலகர். வட இந்தியாவில். அவரை போலவே தென்னாட்டில் அந்த சட்டத்திற்கு ஆளாக்கப்பட்ட தலைவர் யாருன்னா முத்துராமலிங்கர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இவரது விடுதலை வேட்கையை அறிந்த திருவி கல்யாண சுந்தரனார் இவரை தேசியம் கத்த செம்மல்னு பாராட்டியிருக்காரு. வங்கசிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் அப்படின்ற இந்த 7ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய முத்துராமலிங்க தேவர் பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்தி அப்படியே கொடுத்துருக்காங்க. இதுல கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை போரில் பங்கேற்றவர் யாருன்னா முத்துராமலிங்கர். முத்துராமலிங்கர். அவர் உரையை கேட்ட ஆங்கில அரசு செய்த செயல் என்னன்னா சிறையில் அடைத்தது. சிறையில் அடைத்தது. மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு விதிக்கப்பட்ட சட்டம் என்ன அப்படின்னா, தடை சட்டம் என்ன அப்படின்னா வாய்ப்பூட்டு சட்டம். மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு அவருக்கு தடை விதிக்கப்பட்ட சட்டம் வாய்ப்பூட்டு சட்டம். தேசியம் கத்த செம்மல்னு இவரை பாராட்டினது யாரு? திருவி கல்யாண சுந்தரனார். திருவி கல்யாண சுந்தரனார். பெரியார் இவரை சுத்த தியாகி அப்படின்னு சொல்லியிருப்பார். வங்கசிங்கம் என்று பாராட்டப்பட்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். வங்கசிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி அப்படின்ற பேர்ல தேவர் அப்படின்றவங்க ஒரு இதழையும் நடத்தியிருப்பாங்க. இதோட இந்த தேர்வில் கேட்கப்பட்ட 100 தமிழ் கேள்விகள் முடிந்தது. அடுத்த ஒரு பேப்பர்ல பார்க்கலாம். தேங்க்யூ.